என்ன பண்ணாலும் சரி, ரெஸ்யூம்ல இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் சொல்லப் போறது நெறைய வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இது ஃப்ரெஷர்ஸ் கவனத்திற்காக அண்ட் திஸ் இஸ் டே 6 ஆஃப் இம்பாக்ட் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் சம்மரி, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. இதான் ரெஸ்யூமோட ஸ்டார்ட்டிங்கே இருக்கும். இதுல இங்கிலீஷ் எக்ஸாம்ல கூட நம்ம அவ்ளோ அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்க ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டட், மோட்டிவேட்டட்ன்னு போட்டு எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ரப்ட்டா கட் பண்ணிட்டு, அவங்க கேட்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் உங்க ஸ்கில் செட்டுக்கும் மேட்ச் ஆகுற மாரி ஒரு 4 சென்டென்ஸ். நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறது தான் எக்ஸாம்பிள். இத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இத நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, உங்க ரெஸ்யூம் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கூட போகலாம். செகண்ட் ஒன் ப்ராஜெக்ட் ஆர் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராஜெக்ட்டோட டைம் ஃப்ரேம மென்ஷன் பண்ணணும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் ப்ராஜெக்ட் வொர்க் பண்ணணுன்றது தெளிவா இருக்கணும். அண்ட் வொர்க் பண்ணும்போது வாட் இம்பாக்ட் யூ கிரியேட்டட் ஆன் த ப்ராஜெக்ட், ட்ரை டு குவான்டிஃபை இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற இந்த 2 சென்டென்ஸ்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும். கிரியேட் அ chatbot for ticketing to reduce manual efforts. Reduced off-stream manual efforts by 40% through developing chatbot for ticketing. ஸோ குவான்டிஃபை பண்ணால் அப்படியே மோர் பெட்டர். தேர்ட் ஒன் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்லாம் ரெஸ்யூமில் இருக்குது. நம்ம வேலை செய்யறதுக்காக தான் போகிறோம். எதனா ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், அது எனக்கும் புரியுது. பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எதையும் ரெஸ்யூமில் ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்சா என்ன உங்கள் ஃபாலோயிங் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இல்லை பார்க்கலாம்.